பழனி கொடைக்கானல் மலைச்சாலை சோதனைச் சாவடியில் பணியில் ஈடுபட்டிருந்த முதன்மை காவலர் அழகர் தற்பொழுது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணியிடம் 500 ரூபாய் லஞ்சம் பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் தற்பொழுது இவ்வாறாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் மரணேஷ். சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு நாள்தோறும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வருவது வழக்கம். இந்த நிலையில் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தங்களது காரில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் தங்கள் காரில் வெளி மாநில மதுபான பாட்டிலை மறைத்து வைத்துள்ளனர். இவர்களது வாகனம் பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் உள்ள சோதனை சாவடி வந்தபோது அங்கு பணியில் இருந்த முதன்மை காவலர் அழகர் காரை மறித்து அதிரடி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது காரில் இருந்த வெளி மாநில மதுபாட்டிலை முதன்மை காவலர் அழகர் பறிமுதல் செய்துள்ளார். தொடர்ந்து அந்த கேரளா இளைஞர்களிடம் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி பேரம் பேசியுள்ளார். இறுதியிலிருந்து அவர்களிடம் இருந்த ரூபாய் 500 ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு பறிமுதல் செய்த வெளி மாநில மது பாட்டில்களை மீண்டும் அந்த இளைஞர்களிடமே கொடுத்துள்ளார். மேலும் இங்கு கேமரா போட்டு இருக்கிறது, எனவே யாரிடம் காட்டாமல் பேங்கிற்கு பத்திரமாக மறைத்து எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர் கை நீட்டி பணம் வாங்குவதற்காக மற்றும் டீலிங் பேசும் விவரங்கள் அந்த காரில் இருந்த கேரளா இளைஞர்கள் தங்கள் அலைபேசியில் ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலிருந்து வைரலாகி வருகிறது. வெளிமாநில பயணிகளிடம் போலீசார் பேரம் பேசி லஞ்சம் வாங்கிய விவரம் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கவனத்திற்கு சென்றதை அடுத்து கஞ்சா ஊழலில் ஈடுபட்ட முதன்மை காவலர் அழகரை உடனடியாக பணியில் இருந்து விடுவித்து ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அருணேஷ். பழனி கொடைக்கானல் மலைச்சாலை சோதனைச் சாவடியில் பணியில் ஈடுபட்டிருந்த முதன்மை காவலர் அழகர் தற்பொழுது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணியிடம் 500 ரூபாய் லஞ்சம் பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் தற்பொழுது இவ்வாறாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் மரணேஷ். சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு நாள்தோறும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வருவது வழக்கம். இந்த நிலையில் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தங்களது காரில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் தங்கள் காரில் வெளி மாநில மதுபான பாட்டிலை மறைத்து வைத்துள்ளனர். இவர்களது வாகனம் பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் உள்ள சோதனை சாவடி வந்தபோது அங்கு பணியில் இருந்த முதன்மை காவலர் அழகர் காரை மறித்து அதிரடி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது காரில் இருந்த வெளி மாநில மதுபாட்டிலை முதன்மை காவலர் அழகர் பறிமுதல் செய்துள்ளார். தொடர்ந்து அந்த கேரளா இளைஞர்களிடம் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி பேரம் பேசியுள்ளார். இறுதியிலிருந்து அவர்களிடம் இருந்த ரூபாய் 500 ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு பறிமுதல் செய்த வெளி மாநில மது பாட்டில்களை மீண்டும் அந்த இளைஞர்களிடமே கொடுத்துள்ளார். மேலும் இங்கு கேமரா போட்டு இருக்கிறது, எனவே யாரிடம் காட்டாமல் பேங்கிற்கு பத்திரமாக மறைத்து எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர் கை நீட்டி பணம் வாங்குவதற்காக மற்றும் டீலிங் பேசும் விவரங்கள் அந்த காரில் இருந்த கேரளா இளைஞர்கள் தங்கள் அலைபேசியில் ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலிருந்து வைரலாகி வருகிறது. வெளிமாநில பயணிகளிடம் போலீசார் பேரம் பேசி லஞ்சம் வாங்கிய விவரம் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கவனத்திற்கு சென்றதை அடுத்து கஞ்சா ஊழலில் ஈடுபட்ட முதன்மை காவலர் அழகரை உடனடியாக பணியில் இருந்து விடுவித்து ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அருணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.